மதுரை மத்திய தொகுதி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் நிற்கிறார் திமுக சார்பில். அதிமுக சின்னத்துல சர்ப்ரைஸா சுந்தர் சி வந்திருக்காரு. ஏசி சம்பத்துக்கு கொடுக்கப்பட்ட சீட்டு. தாவேகாவுல உங்கள் நண்பர் BMS முஸ்தபா அவர்கள் நிற்கிறாரு. நாம் தமிழ்ல மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரை 1957 முதல் 2021 வரை 16 முறை சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுள்ளது. இதில் 7 முறை திமுகவும் 4 முறை காங்கிரசும் 2 முறை தமாகவும் வென்றுள்ளன. அதிமுக, தேமுதிக, சுயேட்சை தலா ஒரு முறையும் களத்தை கைப்பற்றியிருந்தன. கடைசியாக நடந்த 2016, 2021 தேர்தல்களில் திமுகவின் பழனிவேல் தியாகராஜனே இங்கு வெற்றி பெற்றிருந்தார். அவர் இம்முறை மீண்டும் திமுக வேட்பாளராக களமிறங்கியுள்ள நிலையில் அவருக்கு போட்டியாக அதிமுக சார்பில் நடிகரும் இயக்குநருமான சுந்தர் சியும், தாவேக சார்பில் முஸ்தபாவும், நாம் தமிழர் கட்சி சார்பில் அப்துல் ஹகீமும் களத்தில் உள்ளனர். மதுரையை பொறுத்த வரைக்கும் பிடிஆர் ஃபேமிலிக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு. கட்சி மீனாட்சி அம்மன் கோயில் நிர்வாகம் அவங்க ஃபேமிலி தான் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம அங்க பாத்தீங்கன்னா நீங்க மதுரைக்கு போயிருக்கலாம் தெரியும். பிடிஆர் டீ ஸ்டால், பிடிஆர் ஹோட்டல் அப்படின்னு எல்லா கடையிலயும் அவங்களுடைய போட்டோ வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த சிவா 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 சிவான்னு ஒரு படத்துல வந்து அது ஆக்சுவலி அவங்க ஊர்ல நான் பாத்திருக்கேன். ஆனா அவர் கடை கிடையாது, எல்லாமே அவர் கடை கிடையாது. ஆனா அவருக்கு அப்பாக்குன்னு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு, நிறைய பண்ணிருக்காரு, பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு, ரெஸ்பெக்ட் இருக்கு. எதிர்க்கட்சிகளுமே அவங்க விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது மாதிரி ஒரு வச்சிருக்காங்க. பட் என்ன கால்குலேஷன்ல சுந்தர் சி அங்க இறக்கிருக்காங்க. இல்ல இவருக்கு புதிய நீதி கட்சிக்கு 2 சீட் கொடுக்கணும், அது கொடுத்துட்டாங்க. அந்த கம்யூனிட்டி நினைச்சு நிக்கிறாங்க. அவர் பிடிஆர் கம்யூனிட்டி எல்லாம் தாண்டி அங்க நிக்கிறாரு. அவர் எந்த கம்யூனிட்டி பேஸ்ல இவர் உடைச்சாருனா கூட இவர் ஒரு ஸ்டார், சினிமா ஸ்டார் அப்படின்றப்போ மதுரையை பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் போட மாட்டாங்க. ட்ரெடிஷனலா இருக்கக்கூடிய ஊர் மதுரை பாத்தீங்கன்னா இன்னும் அந்த துங்கடி சேலை கட்டுற ஆட்கள், இன்னும் மணி வேஷ்டி கட்டுற ஆட்கள் ட்ரெடிஷனலா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. அதெல்லாம் மீறிலாம் வேற வெளியூர்காரங்களாம் நாங்களாம் மதுரைக்காரங்க விட்டு கொடுப்போமா அப்படிம்பாங்க. அதை இந்த பிராண்ட் பண்றதுக்கு பாருங்க ஊர், அதை அவங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால சுந்தர் சி அங்கே களத்துல இல்லை அப்படிங்கிறதா உண்மை. முஸ்தபா பாவம் வேற ஆள் இல்லாமல் அன்னைக்கு நைட்டா குக் பண்ணிட்டு இருக்காங்க. வேற யாராவது ஒருத்தர் போடணும் அப்படிங்கிறது. அவர் உத்தமலைத்துக்காரு இடையில இருந்தாலும் கூட அவருக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா பிடிஆரை பொறுத்த வரைக்கும் அங்க நீங்க டிஸ்கஸ் பண்ணவே தேவையில்லை. அவர் இப்படி ஒரு டஃப் ஃபைட் அதுல முஸ்தபாக்கான வாய்ப்பு இருக்கும் ரொம்ப 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 கம்மி. முஸ்தபா நான் ஜெயிக்கணும்னு நம்ம எல்லாருக்குமே ஆசை. அதுல எந்த ஒரு மாற்றம் இருக்கு. ஏன்னா நம்மளோட பாக்கியிருக்காரு, அண்ணன் முனவா இருந்திருக்காரு. 2 பேரும் சண்டை போட்டாலும் நாங்க ஜாலியா இருந்த நண்பர்கள் தான். அது விஷயம். பட் அரசியல் ஃபேக்ட்னு ஒன்று பேசணும். நீங்க 3 ஸ்டார் கேண்டிடேட் சொன்னீங்கல்ல, கிடையாது. ஒரே ஒரு ஸ்டார் தான், பிடிஆர் மட்டும்தான் அங்கே ஸ்டார். சுந்தர் சி இஸ் எ நியூ கமர், முஸ்தபா இஸ் எ நியூ கமர். அந்த இடத்துல 2 விஷயம். 3வது விஷயம் என்னன்னா அவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னா பிடிஆர் அந்த தொகுதிக்குள்ள அப்படியே இது பண்ணிடணும், அவரை வெளில எங்கேயும் டிராவல் பண்ண விடக்கூடாதுன்றதான் அவங்களோட எய்ம். அவர் பாட்டு ஈஸ்ட்ல போய் செல்லூராஜ் சீட்லயோ திருப்பரங்குன்றதுலயோ போயிட்டு சரி நீங்க மதுரை சிட்டிக்குள்ள நுழைஞ்சு வெளில போக ஆரம்பிச்சதான் அதிமுக ஸ்ட்ரென்த் ஆரம்பிக்குது. அவரை ஒரு தொகுதிக்குள்ள இது பண்றதுதான் பெரிய விஷயமா அது பண்ணியிருக்காங்க. பிடிஆர் will win the election. ஆனா ஒரு விஷயம், இங்க ஒரு டிவிக்கு மைனாரிட்டி ஓட்டை போட்டிருக்கு, மைனாரிட்டி கேண்டிடேட் போட்டிருக்கு, 4.5% மைனாரிட்டி ஓட்டு இருக்கு. அந்த 4.5% மைனாரிட்டி ஓட்டை உடைக்கிறாரா இல்லையா? அப்படி உடைச்சாலுமே ஜெயிச்சிருவார் பிடிஆர், உடைச்சாலுமே ஜெயிச்சிருவார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் அந்த இதை மாத்துறாரா இல்லையான்றது மட்டும் நம்ம பார்க்கலாம். இது எஸ்பி வேலுமணி தொண்டாமுத்தூர் தொகுதியில், திமுகல என்ஆர் கார்த்திகேயன், நாம் தமிழர்ல ராஜபுருஷா, தாவேகால சதீஷ் ராஜு. தொண்டாமுத்தூர் தொகுதி கோவை மாவட்டத்திற்குட்பட்ட இந்த தொகுதியில் 1951 முதல் 2021 வரை 16 முறை சட்டமன்ற தேர்தலும் 1 முறை சட்டமன்ற இடைத்தேர்தலும் நடைபெற்றுள்ளது. இதில் அதிகபட்சமாக அதிமுக 7 முறை வெற்றி பெற்றுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக திமுக மற்றும் காங்கிரஸ் தலா 3 முறையும், மார்க்சிஸ்ட், மதிமுக, தமாக தலா 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 2011, 2016, 2021 ஆகிய 3 தேர்தல்களில் அதிமுகவின் எஸ்பி வேலுமணியே இங்கு வாகை சூடியுள்ளார். அவரே 4வது முறையாக தொண்டாமுத்தூரில் களமிறங்கும் நிலையில் சக போட்டியாளர்களாக திமுகவின் கார்த்திகேயன், நாம் தமிழர் கட்சியின் ரஜ்பு நிஷா அப்துல் கனி, தாவேகாவின் சதீஷ் ராஜு ஆகியோர் களத்தில் உள்ளனர். கடந்த முறை இந்த தொகுதியை கார்த்திகேய சிவசேனாதிபதிக்கு கொடுத்தாங்க, அவர் ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பார் அப்படின்னு. இப்போ கேண்டிடேட் மாத்திருக்காங்க. இல்லை, தொண்டாமுத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எம்எல்ஏ எஸ்பி வேலுமணி. நீங்கள் அவரை எந்த கட்சியில் இருந்தாலும் ஜெயிப்பார். இண்டிவிஜுவல் செல்வாக்கு. அதனால் அதில் பெருசாக மாற்றம் வரப்போகிறது வாய்ப்பு இல்லை.